ஃப்ரெண்ட்ஸ் ரெகடிக்க ஆசை சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். விஜய் வந்து இதுக்கு மேலே யாரும் எதுவும் பேச தேவையில்ல, நான் ரோகிணி கிட்ட பேசிக்கிறேன், ரோகிணி சொல்லு ரோகிணின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காங்க. ஆண்டி இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல, எந்த பதிலும் நீ வந்து சொல்லாத, நீ என்ன பதில் சொல்ல போற தெரியுமா, அதை நானே சொல்றேன். உன்னுடைய அப்பாவை உன்னுடைய மாமாவை நீ இங்க வர வைக்கணும், என்னால முடியாது, அவங்க தான் எனக்கு அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அங்க விஜய் மயக்கம் போட்டு விழுந்ததோ உடனே எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. இப்ப ரோகிணிகா என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க ஃப்ரெண்ட் வித்யாவுக்கு கால் பண்ணி நடந்தது எல்லாமே சொல்றாங்க. இது சொன்னதுமே வித்யா வந்து இதுக்கு மேல உனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, நடந்தது எதோ இருந்தாலும் அது எல்லாமே ஓப்பனா பேசிடுறாங்க. முதல்ல இந்த பண விஷயத்துக்கே வந்து என் கண்ணத்துல அறிஞ்சு என் கண்ணம் பழுத்து இருக்கு, இதுல மட்டும் நான் கல்யாணம் எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான், என்ன நடக்குங்கிறது தெரியாத நல்லா சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதை என்ன பண்ண போறோம் தெரியலேன்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து இருக்காங்க. விஜய கண் முழிச்சு எனக்கு அந்த ரோகிணி வீட்டில் இருக்கவே கூடாதுங்க, பணம் இருக்கிறவன் மட்டும்தான் எனக்கு மருமகளா இருக்கணும், மரியாதையா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா கடைசியில ரோகிணி இப்படி எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவான்னு தெரியல, அவ இந்த வீட்லயே இருக்கக்கூடாது, என் முகத்துல கூட முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு விஜய சொல்ல உடனே அண்ணாமலை முதல்ல நீ வந்து கூல்டவுன் ஆகு, டிஸ்சார்ஜ் ஆகு, அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம், அவ அந்த வீட்டில் இருந்தா நானும் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு விஜயா ரொம்பவே பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.